கூட்டம். அதே மாதிரி தான் நீங்க அங்கிட்டு வெள்ளக்காரங்கள் நீங்க பாருங்க, இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன தெரியுமா, எங்களோட வாழ்க்கையோட தரம் என்ன தெரியுமா, நாங்களாம் மக்களோட உணர்வுக்கு எப்படியா நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, இப்படின்னு சொல்லி மீடியாக்கள் மூலியமா போய் சொல்லிட்டு இந்த வீணா போனவங்க என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவானுங்க, இஸ்லாத்துக்கு எதிராக சினிமாக்கள் எடுப்பானுங்க. இவனுங்க அங்க தொட்டு இங்க தொட்டு இவனுங்க மிகப்பெரிய அளவு கோடிக்கணக்கில் வந்து செலவழிச்சு குரானை வச்சு பல சயின்டிஸ்ட் மாதிரிலாம் அதுக்கு போட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கடா, இதுல என்னமாவது பீட உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா, கிடைத்த சொல்லு, ஸ்ட்ராங்கா ஒரு பீட கிடைத்த சொல்லு, ஒட்டுமொத்த மீடியாவிலும் எங்களோட கையில தான் இருக்குது, காரி துப்புற அளவுக்கு நாங்கள் செஞ்சு விட்டுருவோம், தேடு 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 தேடிட்டு வருஷ கணக்காக தேடுறானுங்க, ஒன்றுமே கிடைக்குது இல்லை, கேவலம் அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா, கடைசியில செய்ய வழி இல்லாம போயிட்டு பெண்களை வந்து நீங்க அடிமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெண்களை வந்து மதிக்கக்கூடியவங்க பொருள் இருந்துகிட்டு இவனுக்கு இஸ்லாத்தில் உள்ள பெண்களை வந்து தேட வந்தவங்களுக்கு இன்னைக்கு அவனுங்கிட்ட லட்சணம் எப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அவனையும் படைத்த இறைவன் இருக்கான் இல்லையா, அவன் வச்ச ஆப்பு வேற லெவல் ஆப்பா. ஸோ இதன் அடிப்படையில் இவனுங்க இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு என்னதான் கலங்க ஏற்படுத்த ட்ரை பண்ணினாலும் கடைசிக்கு ஹலால் ஹராத்தை வச்சு நம்ம ஒரு கேனத்தனமா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவானுங்க. அதையும் மீறி இவனுங்க என்ன செய்வானு கேட்டா முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படி சொல்லுவானுங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவண்ட வாயிலேயே ஒரு கட்டத்தில் சொல்றான் என்னன்னு கேட்டா இந்த இந்த முஜாஹிதீன்களா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான்ல, அது மட்டும் இல்லாம இந்த ஐசிஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹிலேரி கிளின்டன் தான் உருவாக்கினா, ஒபாமா தான் உருவாக்கினாங்க, அவங்க தான் ஃபண்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பே அவனோட வாயில் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு வந்து கூட்டம். அதே மாதிரி தான் நீங்க அங்கிட்டு வெள்ளக்காரங்கள் நீங்க பாருங்க, இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன தெரியுமா, எங்களோட வாழ்க்கையோட தரம் என்ன தெரியுமா, நாங்களாம் மக்களோட உணர்வுக்கு எப்படியா நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் தெரியுமா, இப்படின்னு சொல்லி மீடியாக்கள் மூலியமா போய் சொல்லிட்டு இந்த வீணா போனவங்க என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவானுங்க, இஸ்லாத்துக்கு எதிராக சினிமாக்கள் எடுப்பானுங்க. இவனுங்க அங்க தொட்டு இங்க தொட்டு இவனுங்க மிகப்பெரிய அளவு கோடிக்கணக்கில் வந்து செலவழிச்சு குரானை வச்சு பல சயின்டிஸ்ட் மாதிரிலாம் அதுக்கு போட்டு நாங்க ஆராய்ச்சி பண்ணுங்கடா, இதுல என்னமாவது பீட உங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா, கிடைத்த சொல்லு, ஸ்ட்ராங்கா ஒரு பீட கிடைத்த சொல்லு, ஒட்டுமொத்த மீடியாவிலும் எங்களோட கையில தான் இருக்குது, காரி துப்புற அளவுக்கு நாங்க செஞ்சு விட்டுருவோம், தேடு 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 தேடிட்டு வருஷ கணக்காக தேடுறானுங்க, ஒன்றுமே கிடைக்குது இல்லை, கேவலம் அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா, கடைசியில செய்ய வழி இல்லாம போயிட்டு பெண்களை வந்து நீங்க அடிமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெண்களை வந்து மதிக்கக்கூடியவங்க பொருள் இருந்துகிட்டு இவனுக்கு இஸ்லாத்தில் உள்ள பெண்களை வந்து தேட வந்தவங்களுக்கு இன்னைக்கு அவனுங்கிட்ட லட்சணம் எப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் அவனையும் படைத்த இறைவன் இருக்கான் இல்லையா, அவன் வச்ச ஆப்பு வேற லெவல் ஆப்பா. ஸோ இதன் அடிப்படையில் இவனுங்க இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு என்னதான் கலங்க ஏற்படுத்த ட்ரை பண்ணினாலும் கடைசிக்கு ஹலால் ஹராத்தை வச்சு நம்ம ஒரு கேனத்தனமா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவானுங்க. அதையும் மீறி இவனுங்க என்ன செய்வானு கேட்டா முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படி சொல்லுவானுங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவண்ட வாயிலேயே ஒரு கட்டத்தில் சொல்றான் என்னன்னு கேட்டா இந்த இந்த முஜாஹிதீன்களா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான்ல, அது மட்டும் இல்லாம இந்த ஐசிஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹிலேரி கிளின்டன் தான் உருவாக்கினா, ஒபாமா தான் உருவாக்கினாங்க, அவங்க தான் ஃபண்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பே அவனோட வாயில் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு